Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Bright Sun Sports Club Organizing Committee cordially invite you to the closing and awarding ceremony 2025 at Jamalia Muslim Mahavidyalaya Playground. So, for this awarding ceremony, Honorable Minister Rauf Hakim Sir going to participate, Sri Lanka National Muslim Congress leader and Kandy District Parliament Minister. So, also for champions 50,000 and runner-up 30,000 and this cricket tournament going to be very interesting game, and also you can watch at Khalid Mohammed Facebook page live and also KM Views YouTube channel live. So we all cordially invite you to the awarding ceremony of Rauf Hakim Trophy 2025 Sunday 4:30 p.m. Okay, let's see, and also tomorrow it's going to start the Rauf Hakim Trophy. So we all invite all of you to the playground Jamalia Muslim Mahavidyalaya. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Kandy மாவட்டத்தில் கல்ஹின்னை பட்டகொலாதினி ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயா பிளே கிரவுண்டில் நடைபெற இருக்கும் ரவுஃப் ஹக்கீம் ட்ரோஃபி 2025 சுற்றுத்தொடரை கண்டுகளிப்பாக வேண்டி அனைவரையும் நாளை காலை ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய மைதானத்துக்கு வரவேற்கின்றோம். க்ளோசிங் அண்ட் அவார்டிங் செரமனி ஆஃப் 2025 ரவுஃப் ஹக்கீம் ட்ரோஃபி இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம், ஹானரபிள் மினிஸ்டர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்கள் சண்டே 4:30 PM ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய பிளே கிரவுண்டுக்கு வருகை தர இருக்கிறார்கள். சோ 16 டீம்கள் பங்கு பற்றக்கூடிய இந்த விறுவிறுப்பான கிரிக்கெட் சுற்றுத்தொடரை கண்டு களிப்பதற்காக வேண்டி அனைவரையும் ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய பிளே கிரவுண்டுக்கு வரவேற்கின்றோம். அதே நேரம் ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும் முழுமையாக இந்த சுற்றுத்தொடரை கண்டுகளிப்பதற்காக வேண்டி வந்து உங்கள் கரகோட்டத்தை விளையாடக்கூடியவர்களுக்கு அழியுங்கள். உண்மையில் இது மிகவும் விறுவிறுப்பான சுற்றுத்தொடராக இருக்கும். சோ இதை கண்டுகளிப்பதற்காக வேண்டி அனைவரையும் வரவேற்கின்றோம். அதே நேரம் இந்த சுற்றுத்தொடரை KM Views யூடியூப் சேனலிலும் கார்டி முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் உங்களுக்கு லைவ் கண்டுகளிக்கலாம். எனிவே, கெட் ரெடி ஃபார் ரவுஃப் ஹக்கீம் ட்ரோஃபி 2025. ஓகே, லெட்ஸ் see tomorrow.